நான் எல்லா வீடியோலயும் ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுவேன்னா, கமெண்ட்ல ஒருத்தங்க குட்டினாலும் ஒண்ணுதான் மினினாலும் ஒண்ணுதான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணியிருந்தாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன், ஆமால ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இனி நான் வீடியோல ஒரு மினி விலாக் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு அதிர்ஷ்டியா மார்னிங்கே மேல கழுவுனேன். அதான் தலையில படாம மேல மட்டும் குளிக்க வைப்பாங்கல்ல, அதுதான். அந்த ஹெட் கேப் யூஸ் பண்ணோம்னா தண்ணி வந்து முடியிலையும் படாது, அதே நேரத்துல காதுக்குள்ளேயும் போகாது. அதனாலதான் அதை போட்டு மேல கழுவுறேன். உங்களை ஃபீட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் கால். முல்லை செடியில எங்க மாமனாரும் மாமியாரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா, தண்ணி எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் எடுத்துட்டு போறோம். முல்லை செடி அறுவடை முடிஞ்சதுனால இப்ப ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஒரு 2-3 மாசத்துல மறுபடியும் நல்லா துளுத்து வந்துடும். வெட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மாடை வச்சு மேய்க்க வைக்கிறாங்க. அப்புறம் அந்த குச்சி மாதிரி இருக்கிறத ட்ரிம் பண்ணி எடுக்கிறாங்க. நான் இப்பதான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதனாலதான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். வேலை முடிஞ்ச கையோட தோட்டத்துல நிறைய தக்காளி பழுத்து கிடக்குன்னு சொன்னாங்களா, சரி போகுது பறிச்சுட்டு போலாம்னு சொல்லிட்டு பறிக்க வந்துட்டோம். இந்த ரக தக்காளி எல்லாம் அந்த நாட்டு தக்காளியிலே நல்ல பெரிய பெரிய தக்காளியா இருக்கும்ல, அந்த ரகம் தான். இது எல்லாமே நாத்து வாங்கி தான் நட்டோம். நல்லாவே பலன் தந்திருக்கு. நாங்க எல்லாத்தையும் பறிச்சு பறிச்சு உள்ள போட, அதிர்ஷ்டி அதை எடுத்து தூர போடன்ட்டு ஒரே ஃபன்னா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ தக்காளி வந்திருக்கும். எங்களுக்கு தேவையானதை நாங்க எடுத்துட்டு மிச்சத்தை பக்கத்துல உள்ளவங்களுக்கு விலைக்கு கொடுத்துருவோம்.